வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்திருக்காங்க. அம்மா கையால் கிள்ளி போட்ட சாம்பார். ஆமாம், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார். அதனால் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்ன ஒன்று, பிரான் தொக்கு பண்ண சொன்னார். நம்ம பிரான் தொக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண முடியல, அது இப்போ செய்ய முடியல. அதனால் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. அவர் சொன்ன மாதிரி முட்டை வறுவல் ரெடி பண்ணியாச்சு. அது போக கத்தரிக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், அப்பளம் சைடிஷாக வச்சுருக்கோம். பிரான் தொக்கு அது மட்டும் ரெடி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அவுட் ஆச்சு. ஏன்னா கையில் கொஞ்சம் கட்டாக இருக்குது, வாடகை அது இதுன்னு கொடுத்துட்டு. ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் வீடியோ வரும். இன்னொன்று சொல்ல மாட்டேன், அம்மாவுக்கு வந்து சென்னைக்கு வந்ததுனால என்னன்னு தெரில, பல்லு வலி ஆரம்பித்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். பல் வந்து பிடுங்கலாம் சொல்லிட்டாங்க. பல் வந்து ஒரு 3 பல் பிடுங்கியாச்சு. அதனால் அம்மா வந்து இந்த காரசாரமான சாப்பாடு வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஜூஸு இந்த மாதிரி கஞ்சி அது மாதிரி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு கஞ்சி வச்சுருக்கோம். வேறு வழியே இல்லாதனால அம்மா கஞ்சி தான் குடிக்கணும். காரமான பொருள் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அம்மா பாவம் ஒரு வாரத்துக்கு பல்லு கட்டுற வரைக்கும் அம்மாவுக்கு கஞ்சி ஜூஸு தான். அதனால் அந்த கஞ்சி மட்டும் தான் வச்சுருக்கோம். ஈவினிங்கில் ஜூஸு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே, நம்ம சாப்பிட்லாம் வாங்க. அம்மா பார்க்க வச்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இது வேற ஓடுமா என்னன்னு தெரியல. ஓடுது. என்னங்களா உப்பா இருக்கா? முதல்ல ரெடி பண்ணியிருக்கணும். சாம்பார் வந்து கூட ஊற்றிக்கலாம். சாம்பார் எவ்வளோ ஊற்றினா இருக்குது? நல்லா இருக்காது, நிறையா ஊற்றினா. ஆமாம், கிள்ளி போட்ட சாம்பார் இதான் ஃபஸ்ட் டைம். அம்மா வந்து காலையில் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன். சாப்பிட்டு பார்க்கலாம் அம்மா செஞ்ச சாம்பார். அம்மா எப்பவுமே சூப்பராக செய்வாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் சூப்பராக செய்கிறாங்க. கூட்டு கூட மாங்காய் ஊறுகாய். இது முட்டை வருவலா? முட்டை மசாலா மாதிரியே இருக்குது. அவ்வளோ செம்மக்காரமாக இருக்குது. அம்மா ஊர் மிளகா பாவம். அவர் அம்மாவுக்காக தான் வீடியோ போட சொன்னாப்புல. அம்மா சாப்பிட முடியல. அவங்க செஞ்ச சாம்பார் அவங்களே சாப்பிட முடியல. பல்லெல்லாம் நல்ல ஐட்டம் தான் செஞ்சு சாப்பிட்டேன். எவ்வளோ
இன்னும் 2 வாரம். ராத்திரி சாப்பிடலாம் பேசல கேட்டாங்க. நான் சொல்றது கேள்வி. அவங்கள தள்ளி விட்டுற பிறகு கையை விட்டு சாம்பார் சூப்பராக இருக்கா. உங்க அம்மா கை டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குப்பா ஒரு மாதிரியா. நவுந்து போறீங்க ஏன் மசரே உட்காந்துங்க தள்ளுறா இப்படி நவுந்து பிறகு மூஞ்சி இடிச்சிருவேன் பயம். நீயும் மெல்லமா சாப்பிட தூக்கி தூக்கி கையை காட்டதான் முன்னாடி ஒரு மாதிரி ஆர்வம் சாப்பிட்டு இல்லை பயம். ம் இல்லைங்களா அம்மா கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கலாம்ல, காற்று பறக்குது. வெயிட்டு தான் வச்சுருப்பேன். குடி தண்ணி கூலிங்களா? கொஞ்சமாக சோறு கொண்டு வா. அப்படியே ஒரு அப்பளம். சாம்பார் சோறும் சரசரும் ஓடி போயிட்டேன். அது சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, சரன்னு போயிடுச்சு. ஓடியா டைம் ஆகுது. இவ்வளோ சோறு சாப்பிட முடியாது. ஐ பொடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணுது சாம்பார் டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். பதியா போச்சு. அப்பா எங்க அப்பளம் கொண்டு வர சொன்னேன், நீ அப்பளம் கொண்டு வர சாப்பிட்ருந்தீங்க. ஒன்று போதும். நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்கவே மாட்டேன். நான் ஒன்று கொண்டு சொன்னால் அவர் 2 கொண்டு பார்த்தியா. என் மேலே பாசம், அவ்வளோ பாசம் மிஸ்திரா. சீரம் முடிஞ்சில் வெளியா இன்னைக்கு அம்மா ஒரு பேசணும்ல, அதே 2 நிமிஷம் பேசிப்போம். இப்போ பேசுறது ஒரு நிமிஷம் ஆயிடும். வாய் மணிக்கு சாப்பிட முடியாது, வாய் தரேன். மிளகா காரமாக இருக்குது. நார்மலாக சாப்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மிளகு மேலே சாப்பிட்டேன் நினைக்கிறேன். 3 மிளகா அதுக்கு ஒன்று சாப்பிடல, காரமாக இருக்கு. வயிறு செம்ம ஃபுல்லாச்சு பாவம். கஞ்சியை குடிச்சிட்டு வாய ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார்.
அவர் சொன்ன மாதிரி செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி நம்ம பிரான் தூக்கு பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். பண்ண முடியல. ஸோ சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.